ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே நடந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டத்தில் ஜெய்ஸ்வால் அவர்களை முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்த மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் செய்த சம்பவத்தினால ரொம்பவே கடுப்பான ஜெய்ஸ்வால் அவர்கள் பெவிலியனில் சோகத்தோடு அமர்ந்திருக்காங்க. அதற்கு பிறகு விராட் கோலி அவர்கள் செய்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா அனைத்து ரசிகர்களுமே விராட் கோலி அவர்களை பாராட்டியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. நடந்து முடிந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி பார்த்தீங்கன்னா 295 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய வரலாற்று வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த முதல் டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் துவக்க இளம் ஆட்டக்காரரான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் ஸ்டார்க் அவர்களுடைய பந்து வீச்சை எதிர்கொள்ளும் போது ஸ்டார்க் அவர்களை இவங்க ஸ்லெட்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது, உன்னுடைய பந்து ரொம்பவே ஸ்லோவாக வருது, கொஞ்சம் முடிஞ்சால் வேகமாக போடு அப்படின்றது போல் ஸ்டார்க் அவர்களை நோக்கி இவங்க பேசியிருந்தாங்க. இதற்கு ஸ்டார்க் அவர்கள் எந்த ஒரு பதிலும் தெரிவிக்காமல் சிரிச்சுக்கிட்டே போயிட்டாங்க. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா 150க்கும் அதிகமான ரன்களை குவிச்சிருந்தாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள். அதற்கு பிறகு தற்போது இரண்டாவது போட்டி துவங்கும் போது முதல் பந்தை எதிர்கொண்டாங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். அந்த முதல் ஓவரை போட வந்தது யாருன்னா ஆஸ்திரேலிய அணி முக்கியமான வேகப்பந்து வீச்சாளரான மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் தான். இந்த முதல் பந்திலேயே பழி தீர்த்த மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் LBW முறையில் ஜெய்ஸ்வால் அவர்களை ஆட்டமிழக்க செய்து அவங்கள வெளியேற்றினாங்க. இதனால் ரொம்பவே சோகமாக பெவிலியன் திரும்பின எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரொம்ப சோகமாக அமர்ந்து இருந்தாங்க. இதை அங்கேருந்து கவனித்த விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் அவர்களுடைய அருகில் போய் உட்காந்து அவங்கள சமாதானம் பண்ணி தேத்துனாங்க. நீ முதல் போட்டியிலையும் முதல் இன்னிங்ஸில் டக் அவுட் தான் ஆனால் இரண்டாவது இன்னிங்ஸில் மிகப்பெரிய ஒரு இன்னிங்ஸை விளையாண்டுருக்க. அதே போல் இந்த போட்டியிலையும் இரண்டாவது இன்னிங்ஸில் உனக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் காத்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கோ. முதல் இன்னிங்ஸை நீ மறந்துடு. இதே மைண்டில் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இரண்டாவது இன்னிங்ஸில் உன்னால் கான்சன்ட்ரேட்டோட விளையாட முடியாது. ஸ்டார்க் பந்திலேயே ஆட்டம் இழந்துட்டோமே அப்படிங்கிறத நினச்சலாம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவரை தேத்தி கொண்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு இந்த போட்டியில் அபாரமாக பந்து வீசின மிச்சல் ஸ்டார்க் அவர்கள் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினதுக்கப்புறம் தன்னுடைய கையில் பந்தை ஏந்தி அவங்க இந்தியாவுடைய ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து சைகை காட்டி கேலி பண்ணாங்க. இதனால் ரொம்பவே கடுப்பான எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்கள் பதிலுக்கு அங்கேருந்து சைகை மூலமாக பதிலடி கொடுத்தாங்க. உடனே அவர் அமைதிப்படுத்தின விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விளையாட்டின் ஒரு அங்கம் தான், இதை நம்ம பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அமைதிப்படுத்தி உட்கார வச்சாங்க. முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி தோற்றதுக்கப்புறம் அவங்களுடைய அணிக்குள்ளேயே சிறிய பிளவு ஏற்பட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். இதன் காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி வெளியில் சொன்ன வீரரான ஹேசில்வுட் அவர்களை இரண்டாவது போட்டிக்கான பிளேயிங் லெவனில் சேர்க்கலை. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் ரொம்பவே ஆக்ரோஷமாக விளையாடிய ஆஸ்திரேலிய அணி அதற்கு ஏற்றாற் போல் தகுந்த பலனையும் அவங்க அடைஞ்சிருக்காங்க. மிகுந்த எதிர்பார்ப்போடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் தற்போது ஆஸ்திரேலியாவுடைய கைதான் ஓங்கி இருக்குது. கண்டிப்பாக இதில் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணி கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு அனைத்து ரசிகர்களுமே எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. முதல் போட்டியில் நடந்தது போலவே இரண்டாவது இன்னிங்ஸில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவர்களும் விராட் கோலி அவர்களும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு பெரிய இன்னிங்ஸ் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த போட்டியிலையும் இந்திய அணி கம்பேக் கொடுத்து ஒரு வரலாற்று வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.